ட்ரேடிங்கில் ஜெயிக்க சார்ட் வேண்டாங்க. உங்கள் மூளையை கட்டுப்படுத்தினாலே போதும். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நம்ம மூளையை எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். மூளைக்கும் ட்ரேடுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக மூளையை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது லாஜிக்கல் திங்கிங். நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப அதுதான் வேலை செய்ய மாட்டேங்குது. நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன், ஆனால் திரும்ப ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு தப்பில் மாட்டிக்கிட்டேன். இல்லை சின்ன லாஸில் தான் இருந்தேன், திரும்ப ஒரு பெரிய லாஸை நானே மாற்றிட்டேன். இதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் நம்ம கரெக்டாக பண்ணலை. நம்மளுடைய பிளானு, டிசிஷன் மேக்கிங், இம்பல்ஸ் கண்ட்ரோல், அட்டென்ஷன், ஃபோக்கஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக்கல் திங்கிங்க்கு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தான் எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரேடிங்கால் எப்படி பிரெயின் அஃபெக்ட் ஆகுதுன்றதை போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரேடிங்கால் பிரெயின் அஃபெக்ட் ஆகுது. ஏன் பார்த்தீங்கன்னா மணியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்வாதாரமே இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் சரி, பெரிய ப்ராஃபிட் வந்தாலும் சரி, டோபமைன்ன்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு லாஸ் வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் வர சொல்ல கார்டிசால் ரிலீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸு, க்ரோனிக் ஸ்ட்ரெஸ், இது ரெண்டுமே ஒரு அன்சர்டினிட்டி நடக்கிறப்போ நடக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், லாஜிக்கல் திங்கிங் வேலை செய்ய மாட்டேங்குது. இதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த 4 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நம்மளால் கார்டிசாலை கிக் அவுட் பண்ணிவிட்டு லாஜிக்கல் திங்கிங்கை வேலை செய்ய வைக்க முடியும். ஸோ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை வேலை செய்ய வைக்க முடியும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து அலர்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். நம்மளுடைய பிளான் படி நம்ம வேலை செய்வோம். ஸோ இந்த 4 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ஃபைபர் ரிச் ஃபுட்டு, நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு, இந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 8 hours தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப மஸ்ட்டு. அதுவும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். மெடிடேஷன், இது எல்லாமே சேர்ந்துச்சு பார்த்திங்கன்னா நம்மளால் கார்டிசால்ன்ற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிக் அவுட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறப்போ ஸ்ட்ரெஸ் வரதாங்க செய்யும். அதை கிக் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 4 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது நம்ம ஒரே ஹேபிட்டாகவே மாற்றி ஆகணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்ம ப்ராப்பரான பிளேஸில் பை அண்ட் செல் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பரான பிளேஸில் நம்ம பை அண்ட் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா டோபமைன் ஆகட்டும் இல்லை கார்டிசால் ஆகட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா லெவலாக செக்ரிகேட் ஆகும். ஸோ நமக்கு அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அடுத்தடுத்த நாள் நம்ம வந்து ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மோடில் பண்ணுறப்போ நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம மூளையை நம்ம கட்டுப்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம ட்ரேடிங்கில் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.